ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு விஜய் வெட்டி. இன்னைக்கு நம்ம ஒரு தரமான கலெக்ஷன் தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ரேட்லேருந்து பார்த்தீங்கன்னா பங்கா பண்ணி வச்சுருக்காங்க. காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒருத்த கலெக்ஷனாக இருக்குது. நேராக வளரும் பேச வரும்ல நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஐடி கலெக்ஷனுக்குள்ளே போய் பார்த்தோன்னா அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்ததாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுங்க. கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் அதுலேயே ஜாயின் பண்ணிடுங்க. சரி, நம்ம ப்ரொஃபைல்லேருந்து ஃபஸ்ட் நம்ம ஆரம்பிக்கலாமா? நேம் பார்த்தீங்கன்னா விஜய் வெட்டி நம்ம மச்சான் தான், வேறு யாரும் இல்லை. சரிங்களா, அந்த ஐடியா தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறது கலெக்ஷன்ஸ் தான் நான் காமிக்க வந்துருக்கேன். லெவல் பார்த்தீங்கன்னா 27 லைக் பார்த்தீங்கன்னா ஒரு 31 லைக் மேலே எடுத்து வச்சுருக்காங்க. ரைட்டு எல்லாமே தரமாக தான் வச்சுருக்காங்க. ஒரு 4 லேக் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. அதை ஒர்த்தா இல்லையான்ட்டு நம்மளும் உள்ளே போய் பார்த்துடலாம். சரிங்களா, அப்படியே நம்ம கலெக்ஷன்ஸில் போயிடலாம். டேரக்டில் போய்ட்டு கலெக்ஷன் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பண்டில்ஸும் அவங்களுக்கு வச்சுக்காங்க. ஃபஸ்ட் லைட் பண்டில்ஸ் தான் நீங்களே பார்த்துங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது. அந்த நேவி ப்ளூ சரிங்களா, அதை வந்துன்னா ப்ளூ ஷேடோ பண்டில் மொத்தம் எடுத்து கோல்டன் ஷேடோ அப்படி இப்படின்னு நிறையாவே இருக்குது. நான் மட்டும்தான் ஒரு ஃப்ரீ ஃபயரில் வந்து எப்படியும் ஒரு 2 இயர்ஸ் பக்கமாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா பழைய பண்டில்ஸ் தான் அவ்வளோக்கா எனக்கு தெரியும். இப்போ நியூ பண்டில்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும்ல, நீங்களும் பார்த்துங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கோல்டன் ஷேடோ அப்புறம் இந்த ஒயிட் ஷர்ட்டு இந்த எல்லா பண்டில்ஸும் நல்லா தான் வச்சுருக்காங்க. அப்புறம் அவர் பன்னி காஸ்டியூம் சரிங்களா, பன்னி காஸ்டியூமும் இதெல்லாம் ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வேலைக்குள்ளேயும் வச்சுருக்காங்க. இருந்தாலும் கலெக்ஷன்ஸ்லாம் பங்கம் தாங்க. ஸ்டீல் பை பண்டில் இருக்குது, அந்த பிளாக் டிஷர்ட் எல்லாத்துக்கும் பிடிச்ச இது பார்த்தீங்கன்னா பிளாக் டிஷர்ட்டு. அடுத்த பிரேக் டான்ஸர் பண்டில் இதுவும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அப்புறம் செஸ்ஸில் இந்த ஃபுட்பால் செஸ்ஸி, அப்புறம் போயா ஈவெண்ட்டில் வந்து இந்த ஒரு காஸ்டியூம்ஸும் இருக்குது, கோப்ரா காஸ்டியூம் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா லெவல் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது. இது என்ன ட்ரெஸ்ஸுனே தெரியல, எல்லாம் இப்போ வந்தால் தான் காஸ்டியூம்ஸு போல். இருந்தாலும் உங்களுக்கு தெரியும்ல, எலக்ட்ரிக் ஷாக் தான், எலக்ட்ரிக் ஷாக் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே மறக்க பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸும் நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிட்டு சரிங்களா, ஒரு காஸ்டியூம்லேயே வச்சு காமிச்சிடுறேன். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் ஒவ்வொரு காஸ்டியூம்ஸையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, அடுத்த இந்த காஸ்டியூம்ஸ்லாம் ஒரு நல்ல ஒர்த்து காஸ்டியூம்ஸ் தான், எல்லாமே நல்லா ஒர்த்தாக தான் எடுத்து வச்சுருக்காப்புல. அப்புறம் இது ஒரு இது இருக்குது, நீங்களே இதை வாங்கி நீங்கள் கலர்ஸை அனிமேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு யூனிட். இது என்னது பங்கம் பண்ணியிருக்காங்களே, இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ஒரு மாதிரி தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ரைட், எல்லா காஸ்டியூம்ஸும் பார்த்துங்க. அப்புறம் ஸ்டீல் பவுடர் அப்படி இப்படின்னு ஒரு தரமான காஸ்டியூம்ஸ் கலெக்ஷனாகவே இருக்குது. மறக்காமல் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்து வச்சுருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். எல்லா கலெக்ஷன் காஸ்டியூம்ஸும் வச்சு காமிச்சிட்ருக்கேன். காஸ்டியூம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 688 இருக்குது. சரிங்களா, 688 எல்லாத்தையும் வச்சு காமிக்கிறதே பார்த்தீங்கன்னா பொழுது விடிஞ்சிடும். அவ்வளோ காஸ்டியூம்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் ஒரு பன்னி காஸ்டியூம்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் காஸ்டியூம்ஸ், இதுவும் ஒரு நல்ல காஸ்டியூமு. கிறிஸ்டல் காஸ்டியூம்ஸு, அப்புறம் இன்னும் நிறையா போனால் ஆக்டிவ் ப்ளூ பண்டில் இருக்குங்க. இதெல்லாம் தரமான ஒர்த்து கலெக்ஷன்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பண்டில் ஏதோ ஒன்று பண்டில், இது ஒரு பண்டில். இன்னும் நிறையாவே இருக்குது. இது ஒரு பன்னி காஸ்டியூம், அதாவது டெடி காஸ்டியூம் பண்ணிக்கலாம், டெடி காஸ்டியூம். அப்புறம் இது ஒரு என்ன காஸ்டியூம், இது ஒன்று டவுன்லோட் ஆகலை. சரி, டவுன்லோட் ஆகிறதுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்கிறேன். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டவுன்லோட் பண்ணியாச்சு. எல்லா காஸ்டியூம்ஸும் உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா வச்சு காமிச்சிட்டு வரேன். சரிங்களா, அப்படியே பார்த்துங்க. இன்னும் வேறு காஸ்டியூம்ஸு இதெல்லாம் இது வந்து ஒரு ஈவெண்ட்டில் வந்த காஸ்டியூம் தான் நினைக்கிறேன். இது ஒரு மொத்தத்தில் இந்த மொத்தத்தில் காஸ்டியூம்ஸ் இது இந்த ரோசா காஸ்டியூம் எல்லாமே நல்ல தரமான காஸ்டியூம்ஸ் தாங்க எடுத்து வச்சுருக்காரு. 1 லட்சம் வரைக்கும் செலவு பண்ண சும்மாவா சொல்லிட்டேன். மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்கு மேலே டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லோகேஷ் கேமரா பண்டில், இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா, அப்புறம் இன்னும் நிறையா காஸ்டியூம்ஸ் பல்காகவே இருக்குது. இது ஒரு ஷேடோ, அதாவது பிளாக் ஷேடோ பண்டில். அங்கே பார்த்தீங்கன்னா மேலே 2 ஷேடோ இருந்துச்சு, கீழே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷேடோ இருக்குது. ஓகே, இதெல்லாம் ராஜா காஸ்டியூம்ஸ். இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டீல் பை பண்டில், ஸ்டீல் பை பண்டில். அது பார்த்தீங்கன்னா என்னடா பண்டில், அதை நான் ஏதோ வேறு மாதிரி சொல்லிட்டேன் போல். நிறையா காஸ்டியூம்ஸ் கலெக்ஷன்ஸும் எல்லாம் ஒர்த்தபுளாக இருக்குது. 688 காஸ்டியூம்ஸ் இருக்குது. பேண்ட் ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 498 இருக்குது. நிறையா காஸ்டியூம்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 680 பார்த்தீங்கன்னா ஒர்த்து காஸ்டியூம்ஸும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாகவே இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நார்மல் காஸ்டியூம்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையாவும் இருக்குது. ஆனால் சொல்ல முடியாது, எல்லாமே ஒர்த்து காஸ்டியூம்ஸ் தான் கைஸ். சரிங்களா,
இந்த காஸ்டியூம்ஸாக பாருங்கள். இது இதெல்லாம் நல்லா ஒர்த்தாகவே எடுத்து வச்சுருக்காப்புல. இது பிளாக் கொண்டா காஸ்டியூம் சரிங்களா. இந்த பிளாக் கொண்டெல்லாம் கேட்டுட்டு பல பேர்லாம் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் எல்லாமே இருக்குது. கிளாசிக் அது பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஜாக்கெட் ஓகேங்களா. இன்னும் நிறையா இருக்குது. ஜெயிலர் காஸ்டியூம்ஸு எக்கச்சக்கமாக காஸ்டியூம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காப்புல. நீங்களும் இந்த ஐடியா அப்படியே பாருங்கள் சரிங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே போக டிஷர்ட் ஐட்டமாக இருக்குது. அது வந்து எமோட்ஸ் ஐட்டம்ஸில் போய் பார்க்கலாம் சரிங்களா. இதில் நான் ஒன்று முக்கியமாக சொல்ல மாதிரிட்டேன். ஒரு 8 கன்று பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பண்ணி வச்சுருக்காப்புல. ஒரு கன்று பார்த்தீங்கன்னா ஒரு 200 டைமண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் மேக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஏன்னா 9 கன்று அது மொத்தமாக சேர்த்தா 9 கன்று மேக்ஸ் ஓகேவா. எமோட்ஸ் எக்ஸாம்பிள் எமோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 103 எமோட்டு பக்கமாக எடுத்து வச்சுருக்காப்புல. ஹார்டின் எமோட்லேருந்து கொடிக்கட்டதுலேருந்து இது பார்த்தீங்கன்னா அந்த டபுள் பேரல் மேக்ஸு. அடுத்த யூஎம்பி மேக்ஸ் யூஎம்பியும் பார்த்துங்க. அப்புறம் ஃபேமஸில் மேக்ஸ் பண்ணி வச்சுருக்குது. இது M10 மேக்ஸு MP40. ஆமாம் இது MP40 மேக்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா ஸ்கேரல் மேக்ஸ் ஓகேவா. ஸ்கேரலு அடுத்த பார்த்தீங்கன்னா AK மேக்ஸ். மொத்தம் ஒரு 8 மேக்ஸு. இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 200 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் அது பார்த்தீங்கன்னா 9 மேக்ஸ் ஆகிடும். க்ரோஸ் எமோட், ஹார்ட் எமோட், இன்னும் நிறையா எமோட், கோப்ரா எமோட் இருக்குது. எக்கச்சக்கமாக இருக்குது. டம்பிள்ஸ் எமோட்டு போட்டு தாக்குங்க. இதெல்லாம் எல்லா எமோட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மணி பேங்கு, மணி ஈஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தெரியும். இங்கே ஒன்று இருக்குது. இது இல்லைப்பா இது வேறு மேக்ஸ். நான் ஸ்கேரல் மேக்ஸ் தான். ரைட் ட்விஸ்ட் எமோட் எக்கச்சக்கமாக இருக்குது. மணி ஈஸ்ட் வந்துங்க எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது. அடுத்த பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வர்ற இது எமோட் சரிங்களா. சரி வெளில போயிடுது. கலெக்ஷன்ஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாமே ஒர்த்தாக தாங்க இருக்குது. அடுத்த பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் இந்த கேரக்டர் ஸ்கில்லு அது இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. பேக் லூட் பாக்ஸில் போய் பார்த்தலாம். பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 148 வச்சுருக்காப்புல. இதில் எந்த பேக்கு போட்டு விளாட்றதுனே அவங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்புறம் லூட் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. பேராஷூட் ஒரு 102. இது பார்த்தீங்கன்னா எஸ்கே சப்போர்டு உங்களுக்கு தெரியும். நெருப்பு வர்றது நிறையாவே இருக்குது. 135 கிட்ட பார்த்தீங்கன்னா சப்போர்டு வச்சுருக்காப்புல. டைட்டில் கலெக்ஷன்ஸில் போய் பார்த்தலாம். 25 இருக்குது. 25 அப்படின்னு நிறையாவே எடுத்து வச்சுருக்காரு. டைட்டில் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பேனர்ஸை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்கே பேனரு இன்னும் எக்கச்சக்கமாக ஓல்டு ஐட்டம்ஸ் எல்லாமே இது பார்த்தீங்கன்னா ஓல்டு ஐட்டம்ஸ் தாங்க சரிங்களா. எல்லாம் ஓல்டு ஐட்டம்ஸ் நிறையாவே இருக்குது. அதர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் இந்த இன்குபேட்டர் ப்ளூ பிரிண்ட்லாம் இருக்குல்ல அது ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 16 ஸ்டோன்ஸ் பக்கமாக இருக்குது. எல்லாமே நிறையாவே இருக்குது. இந்த கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா என்னடா இல்லை அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறையாவே எடுத்து வச்சுருக்காப்புல. ஸ்டோன்ஸ் அப்புறம் லூட் பாக்ஸ் எல்லாமே இருக்குது சரிங்களா. கலெக்ஷன் ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு அதில் பார்த்துக்கலாம். அந்த ஸ்ட்ரீட் இந்த இதுதான் சரி. கன் கலெக்ஷன்ஸில் போய் பார்த்துக்கலாம். M4A1 M4A1 பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஸ்கின் வச்சுருக்காப்புல. எல்லாமே தரமான ஸ்கின்னாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். அடுத்த AK-47 இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. M4A1 ஒரு 11 இருக்குது. ஸ்கேரல் பார்த்தீங்கன்னா மேக்ஸு சரிங்களா. ஸ்கேரலும் மேக்ஸு எல்லா ஸ்கேரலும் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரோஸா ஒரு 7 இருக்குது. ஃபேமஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான். அதில் ஒரு 15. எக்ஸாமேட்டு மேக்ஸு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இருக்குது. A94 அதிலே ஒரு 14. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா லெஜெண்டரி ஐட்டம்ஸ் தான் எடுத்து வச்சுருக்காப்புல. ஃபேரஃபுல் AUG நிறையா கன்ஸு எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு கன்ஸு கூட என்ன சொல்கிறது இதுதான் ஸ்கின் இல்லாமல் இருக்காது. எல்லா கன்ஸுக்குமே ஸ்கின் இருக்கும் சரிங்களா. அடுத்த SKSயில் பார்த்தீங்கன்னா 11. SPTயில் ஒரு 7. நிறையா கன்ஸு எக்கச்சக்கமாக எடுத்து வச்சுருக்காரு. எல்லாத்தையும் மெயின் கன்ஸை நான் பார்த்தீங்கன்னா UMPன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான் சரிங்க. UMP ஒரு 14. MP5 20. இந்த MP5 தான் பார்த்தீங்கன்னா ஒரு 200 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா லெவல் 6ல் இருக்குது. 200 டைமண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். 7வது லெவல் போயிடும். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 கன் ஸ்கின் மேக்ஸில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி ஐட்டம்ஸ் கலெக்ஷன்ஸு காஸ்டியூம்ஸ்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஒர்த்தான ஐடின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா. ஆனால் ஒன்றும் வெளியே போயிடுது. என் கை தான் சரியாக பட்டுது மஞ்சும்போ. அடுத்த VSSயில் ஒரு 8. MP40 ஆனால் 8 கன் ஸ்கின்ஸ் எடுத்து வச்சுருக்காப்புல. P90 ஒரு 13. வெக்டர் தாமஸ் இது எல்லாமே பார்த்துங்க. எல்லாமே நிறைய கன்ஸ்டன்ஸ் இருக்குது. M10 மேக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. இன்னொரு பார்த்தீங்கன்னா ஈவோ கன்ஸு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 4வது லெவல் இருக்குது. அப்போனா எவ்வளோ ஈவோ கன்ஸு நீங்களே பார்த்தீங்க. இது டாபிக் பற்றி M10. இது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இது ஒரு 16 இருக்குது. டபுள் பேரலில் பார்த்தீங்கன்னா 8. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இன்குபேட்டரில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காரு. அடுத்த மேகில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்கின் இருக்குது.
ஸ்னைப்பர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் சைக்கிள் இப்போ போவோம். ஏடபிள்யூஎம் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎம் ஸ்கின்னே நிறைய இருக்குன்னா ஒரு 7 ஸ்கின் இருக்குது. கார்னேட் M8 அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. அடுத்த பிஸ்டல்லே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அடுத்து பேட் ஐட்டம்ஸ் அதில் போகலாம். கட்டானா ஸ்கின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 கட்டானா ஸ்கின் இருக்குது. கத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இருக்குது. பேனில் ஒரு 30 இருக்குது. என்னங்க இது தரமான ஒரு ஐடியா இருக்குது. பிஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பிஸ்ட் இருக்குங்க சரிங்களா. அடுத்தது தாங்க மெயின் மேட்ரு. கிரெனேடு ஒரு 57. அடுத்த பார்த்தீங்கன்னா க்ளோவால் இது பார்த்தீங்கன்னா ஒரு 49 க்ளோவால் கிட்ட இருக்குது. அதர்ஸ் ஐட்டம்ஸில் இது பார்த்தீங்கன்னா இது 1 இது 2 தாங்க கொஞ்சம் மிஸ் ஆகுது. மற்றபடி எல்லா கன்ஸ் ஐட்டம் வந்து வேறு லெவலாக இருக்கும். அதனால் மறக்காமல் இந்த ஒரு ஐடியா மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே நம்ம வாட்ஸ்அப்லேயும் ஜாயின் பண்ணி கமெண்ட் பண்ணி கடவுளாய் கைஸ் அடுத்த வீடியோ நம்ம சொல்லிக்கிறேன்.